அன்பிற்குரியவர்களே, அன்பிற்குரிய பெற்றோர்களே, இந்த உலகம் தூங்குபவனுக்கு பாயாக இருக்கிறது, பயணித்துக் கொண்டிருப்பவனுக்கு பாதையாக இருக்கிறது. பயணித்தவனோ தூங்குபவனை பற்றி ஒருபோதும் கவலை இல்லை, ஆனால் தூங்கிக் கொண்டிருப்பவனுக்கு அதை விட்டால் வேறு எந்த வேலையும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக நம் பிள்ளைகள் தூங்குபவர்களாக இருக்க வேண்டுமா, பாயாக இருக்க வேண்டுமா, பாதையாக இருக்க வேண்டுமா என்பது நாம் பெற்றோர்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். ஏன்னா அழகா 2 வரிகள் உறுதியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு, बच्चे वो नहीं करते जो बाप कहता है, बच्चे वो ही करते हैं जो बाप करके दिखाता है. நமாஸ்க்கு போ, ஸ்கூலுக்கு போ, நாம வா நமாஸ்க்கு போகலாம், புக் எடுத்து படிக்கலாம். நான் படிக்கவே இல்லை, அது குரான் படிக்கலாம். இல்லையா எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி எப்போ நாம மாறலையோ, நேர்மையா இருன்னு சொல்லி பதிலா நேர்மையா எப்போ இருந்து காட்டவில்லையோ, அப்ப அந்த மாற்றம் வராது. இப்போ மாற்றம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஹஜ்ரத் தபூதேக் செல்போன் में रहता हजरत मेरा बेटा வாங்கி கொடுத்தது யார், நேரத்தை கொடுத்தது யார்? எல்லாம் நம்மிடம் மாற்றம் வர வேண்டும். கனி மேலிருந்து விழுதான், எங்கிருந்து விழுது? மரத்திலிருந்து விழுது. அந்த மரத்துக்கு என்ன சொல்லிட்டு வரமா தெரியுமா? அது கீழே விழுந்து முளைத்து மீண்டும் வா என்று சொல்லி வருமா. வேணாம் என்று வீசுகின்ற அந்த விதையே மரமாயி காயாயி கனியாயி இந்த தேசத்துக்கு கொடுக்கும் போது அஷ்ரஃபுல் மக்லூகாத் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்கள் எப்படி வீணாக போக முடியும்? அப்போ பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். போதையிலிருந்து பாதையை மாற்ற வேண்டும். ஹஸ்ரத்திடம் வர வேண்டும், ஆசிரியரிடம் வர வேண்டும், பள்ளியில் இருக்க வேண்டும், கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இந்த தேசத்தை மாற்றுகின்ற அந்த உணர்வும் அந்த ஆற்றலும் என் பிள்ளையிடம் இருக்கிறது. அது இருக்கும். என் உயிர் இருக்கும் வரை என் பிள்ளையை நான் சரியான பிள்ளையாக, இந்த தேசத்திற்கு உரியவனாக, ஒரு இஸ்லாமியனாக, ஒரு மனிதனாக, ஒரு நல்லவனாக நான் இந்த தேசத்திற்கு என் பிள்ளையை கொடுப்பேன் என்ற ஒரு மாபெரும் விதையை இன்று நாம் விதைத்துக் கொண்டு பயணிக்குவே. ஆனால் அந்த வரலாறு எவர் சொல்கிறார்களோ அதில் நம் பிள்ளைகளின் பெயர் இருக்கும் என்று கூறி, ஏக இறைவன் சொல்வரையும் கேட்பரையும் அதன்படி நடக்கின்ற பாக்கியத்தை தந்தவர்களாக இந்த இறைவனை வேண்டி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.